ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்ச உடனே HCLல எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். HCLல வேலை வாங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெக்பி ப்ரோக்ராம், அதாவது HCLல வந்து ஒரு டெக்பி ப்ரோக்ராம்னு நடத்துகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்களுக்காகவே நடத்துகிறாங்க. இவங்க வந்து 12th முடிச்சிருந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா அட்லீஸ்ட் மினிமம் வந்து 60% வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுவுமே இந்த காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஃபீ. அதாவது நீங்கள் இப்போ ஒரு ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. HCLல ட்ரைனிங் எடுக்கும்போது உங்களுக்கு அவங்க என்ன ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெக்பி ப்ரோக்ராம், அதாவது HCLல வந்து ஒரு டெக்பி ப்ரோக்ராம்னு நடத்துகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்களுக்காகவே நடத்துகிறாங்க. 12th முடித்தா நீங்கள் HCLல ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 12th முடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜில் முடித்தா நீங்கள் எலிஜிபிள் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா HCLோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அவங்க உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் செலெக்ஷன் ப்ராசஸும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு HCLல ட்ரைனிங் தராங்க. அந்த ட்ரைனிங் வந்து எவ்வளோ மாதம் தருவாங்க, நீங்கள் எப்போ வந்து எம்ப்ளாய் ஆக முடியும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்க்கு ஏதாவது நீங்கள் பே பண்ணணுமா அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஜாப் வந்து HCL வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுவும் பார்க்கலாம். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் 12th முடிச்சு ஜாயின் பண்ணியிருப்பீங்க, காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படின்னா காலேஜ் எப்படி படிக்கிறது, அதுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, HCL வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் நீங்கள் அந்த காலேஜ் படிக்க முடியும் அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் காலேஜ் படிக்கிறதா இருந்ததுன்னா அந்த காலேஜ் ஃபீ வந்து யார் கட்டுவா, நீங்கள் பே பண்ணணுமா இல்லைன்னா HCL பே பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் செலக்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். HCL வெப்சைட்டில் நீங்கள் போங்க. HCL வெப்சைட் போயிட்டு கிளியராக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோ எண்டில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ எண்டு முடியும் பாருங்கள், பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், HCLல வேலை வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து கனடா இமிக்ரேஷன் நியூஸு, அப்டேட்டட் நியூஸு, இதை தவிர விசிட்டர் விசா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, கனடா இப்போ ஒர்க் பர்மிட் எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி கனடாவுக்கு வந்தால் எவ்வளோ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும், இதை தவிர நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், வீலாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு 12th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 2023ல் பாஸ் பண்ணவங்களும் எலிஜிபிள், 2024ல் இப்போ பாஸ் பண்ண போகிறவங்களும் எலிஜிபிள். சப்போஸ் இவங்க வந்து 12th முடிச்சிருந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா அட்லீஸ்ட் மினிமம் வந்து 60% வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுவுமே கண்டிப்பாக ஒரு மேக்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து அவங்க 12th ஸ்டாண்டர்டில் எடுத்துருக்கணும். மேத்தமேட்டிக்ஸோ இல்லைனா பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸோ கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அவங்க சப்ஜெக்டில். இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து இப்போது 2023ல் ஆல்ரெடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து முடிச்சிருப்பாங்க. அதாவது IIT JEE எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்க சப்போஸ் 80% மேலே அதில் வாங்கியிருந்தாங்கன்னா HCL கேட்டுன்னு ஒரு ப்ராசஸில் ஒன்று வரும். அது வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்க டைரெக்டாக இன்டர்வியூக்கே அட்டன் பண்ண முடியும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பேசினா போதும். ஒரு 50% ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 12th வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் எடுத்திருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இல்லைனா மேத்தமேட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இதை தவிர பார்த்தீங்கன்னா டிப்ளமோவும் முடிச்சிருந்தாலும் அவங்களுமே இதுக்கு எலிஜிபிள்.
இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன், அதாவது 12th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் நம்ம சிலது HCL எதிர்பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதனால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க பர்சன்டேஜ் வைஸு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75% எடுத்திருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதாவது 12th நீங்கள் 75% எடுத்துருக்கணும். ஆந்திர பிரதேஷில் இருக்கிறவங்களோ, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோ, இல்லை தெலுங்கானாவில் இருக்கிறவங்களோ அவங்கெல்லாம் வந்து 75% எடுத்துருக்கணும். 70% எடுத்தால் போதுமானது. ஒரிஷாலேயோ இல்லை கர்நாடகாவில் இருக்கிறவங்களோ 65% எடுத்தாலே போதும். அசாமோ இல்லை கேரளா, மத்திய பிரதேஷில் இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களாம் 65% எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 60% எடுத்தாலே போதும். பீகாரில் இருக்கிறவங்களோ, இல்லைனா காஷ்மீரில் இருக்கிறவங்களோ, இல்லை உத்தரப்பிரதேஷில் இருக்கிறவங்களோ, இல்லை உத்தரகாண்டில் இருக்கிறவங்களோ, இல்லை வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லேருந்து இவங்க இந்த டெக்பி ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 60% எடுத்திருந்தாலே போதுமானது. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த டெக்பி ப்ரோக்ராமுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் கிளியராக சொல்லியிருப்பேன். அதை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா HCL கேட் டெஸ்ட். HCL கேட் டெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்கிறது வந்து அரித்தமெட்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களோட அரித்தமெட்டிக் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் டெஸ்ட், அதாவது இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த இங்கிலீஷில் உங்களுக்கு பேராகிராஃப் எழுத சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணி அது ஒரு டெஸ்ட். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து HCL கேட் டெஸ்ட்டும்பாங்க. இதெல்லாம் விட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த 2 டெஸ்ட்லையும் நீங்கள் கிளியர் பண்ணாட்டி அவங்க இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இன்னும் செகண்ட் டைம் கூட அதை கிளியர் பண்ண முடியும். அது இதுக்கு வந்து 2 சான்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் கிளியர் பண்ண முடியாட்டி கூட நீங்கள் செகண்ட் டைம் கிளியர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெர்சன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்சன் டெஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது ஒரு டாபிக் கொடுத்து உங்களை பேச சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50% ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா இருந்தாலே போதுமானது கம்யூனிகேஷனு. அதுதான் வந்து அதாவது ஸ்பீக்கிங் டெஸ்ட்டு தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வெர்சன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே இன்டர்வியூ, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டெல் அபவுட் யுவர் செல்ஃப், நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஹாபிஸ் என்ன, உங்களுக்கு இந்த HCL டெக்பி ப்ரோக்ராம் எப்படி தெரிய வந்தது, இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. உங்களோட ரோல் மாடல் யார், அவங்கள பற்றி கொஞ்சம் பேசுங்க. இப்படியெல்லாம் ஒரு ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாம் தான் கேட்பாங்க. அதாவது இன்டர்வியூவில், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் நீங்கள் மோஸ்ட்லி இந்த 3 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூவில் உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். அதாவது ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் 12 அதாவது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க. ட்ரைனிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 மந்த்ஸ். இந்த 12 மந்த்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு IT சர்வீசஸ்லேயும் டிஜிட்டல் சப்போர்ட் ரோல்ஸ்லேயும் இந்த 12 மந்த்ஸ் ட்ரைனிங் தருவாங்க. இந்த ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்னு பிரிச்சுப்பாங்க, இன்னொன்று இன்டர்ன்ஷிப்னு வச்சுக்கிறாங்க. இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ மாதம் பார்த்தீங்கன்னா 6 to 9 months வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கில் என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் வந்து யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனர்ஸ் எல்லாம் ஏற்கனவே ரியல் டைமாக வந்து HCLல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக எல்லாமே ட்ரைனிங்கில் உங்களுக்கு தெரிய வந்துடும். இதை தவிர பார்த்தீங்கன்னா அதாவது கஸ்டமர்கிட்ட போய் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி பேசணும், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், கஸ்டமர்கிட்ட பேசும்போது என்ன கான்ஃபிடென்ட்டாக பேசணும், அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு மெயிலுக்கும், அப்படிங்கிற ட்ரைனிங்கும் இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கில் கொடுப்பாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 months ட்ரைனிங். அந்த 3 months ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம், ஏற்கனவே HCLல வந்து நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கும். அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸில் உங்களை டெப்ளாய் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த ரியல் டைம் ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் உங்களை கோட் அடிக்க சொல்லுவாங்க, அதாவது டெவலப் பண்ண சொல்லுவாங்க கோட்ஸு. அப்படி இல்லை உங்களுக்கு டெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு டெஸ்டராக கொடுத்தாங்கன்னா
உங்களுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பிளான் எழுதுறது, எப்படி டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படிங்கிறது எல்லாமும் சொல்லி தருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆட்டோமேஷனில் உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்கள் ஆட்டோமேஷனில் போனீங்கன்னா அந்த ஆட்டோமேஷனில் எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது, எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து எக்ஸ்பாத் கண்டுபிடிக்கிறது எல்லாமே அவங்க டீட்டெயிலாக வந்து அந்த 3 months ரியல் டைம் ட்ரைனிங்கில் வந்து 3 months ஆஃப் ட்ரைனிங்கில் கிளியராக உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த 1 year ஆஃப் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிட்டாலே உங்களுக்கு நீங்கள் யூ ஆர் பிகம் அ பர்மனெண்ட் எம்ப்ளாயி. நீங்கள் வந்து HCLல பர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆயிடுவீங்க. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஃபீ. அதாவது நீங்கள் இப்போ ஒரு ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. HCLல ட்ரைனிங் எடுக்கும்போது உங்களுக்கு அவங்க என்ன ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டாக 10,000 எவ்ரி மந்த் கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டாக 10,000 அவங்க கொடுப்பாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஐடி ரோல் அப்படின்னு இருக்குது. இதில் 2 ரோல் கொடுக்குறாங்க அவங்க. ஐடி ரோல் ஒன்று, டிஜிட்டல் ப்ராசஸ் சப்போர்ட்டுன்னு கொடுக்குறாங்க. இப்போ ஐடி ரோல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் HCLக்கு வந்து ப்ரோக்ராமோட ஃபீ பார்த்தீங்கன்னா 1,40,000 நீங்கள் அதுக்கு பே பண்ணணும். அந்த பே பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து சப்போஸ் மணி இல்லாட்டியுமே அவங்களே ஒரு பேங்க்கோட டைப் வச்சு அவங்க பேங்க் லோன் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பேங்க்காரங்களே வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கட்டிடுவாங்க, இந்த ஃபீஸ் அமௌண்ட்டை கட்டிடுவாங்க, இந்த ப்ரோக்ராமோட ஃபீயை. அவங்களுக்கு நீங்கள் எப்படி ரீஃபண்ட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் அமௌண்ட்டு மாதம் 10,000 வரும்போது அதுலேருந்து ஈஸியாக உங்களால் ரீஃபண்ட் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட் எம்ப்ளாயாக சப்போஸ் நீங்கள் ஐடி ரோல் எடுத்து பர்மனெண்ட் எம்ப்ளாயாக ஆகிட்டீங்கன்னா HCL வந்து உங்களுக்கு 2,20,000 பெர் annum கொடுப்பாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராசஸ் சப்போர்ட்டாக போயிட்டீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா HCL வந்து 1,70,000 பெர் annum கொடுப்பாங்க. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜாப் டீட்டெயில்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 1 year கழிச்சு, அதாவது நீங்கள் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணி உங்கள் ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் HCL வந்து உங்களை பர்மனெண்ட் எம்ப்ளாயாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதை பர்மனெண்ட் எம்ப்ளாயாக கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து 1.70 2.2 lakhs பெர் annum முடியும் கொடுப்பாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ரோல்ஸுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கொடுக்கலாம், இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்கலாம், இல்லை டெஸ்ட் இன்ஜினியராக கொடுக்கலாம், இல்லை டிசைன் இன்ஜினியராக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோல் உங்களுக்கு கொடுத்து உங்களை பர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆக்கிடுவாங்க. இதை தவிர மெயினான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்த் இன்சூரன்ஸு HCLே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட டிபெண்ட்டுக்குமே HCL வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிபெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா அவங்க 2 பேருக்குமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபுல்லாகவே அவங்க HCL ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 yearக்கு ஒன்ஸு மெடிக்கல் செக்கப் வந்து ஃபுல் மெடிக்கல் செக்கப் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் HCL வந்து பண்ணி கொடுப்பாங்க. இதுக்குன்னு தவிர வந்து உங்களோட படிப்பை வந்து 12th நீங்கள் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, 1 year ட்ரைனிங் முடிச்சிருப்பீங்க. இதோட உங்கள் படிப்பு நிற்காது, இதுக்கப்புறமும் உங்களால் படிக்க முடியும். அதுக்கும் HCL வந்து சில காலேஜஸோட டைப் வச்சு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கோர்ஸில் நீங்கள் படிக்க முடியும். அது என்னென்ன மாதிரி காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிலானியில் படிக்கலாம், IMM நாக்பூரில் படிக்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், இல்லை ஆம்டி யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து HCL வந்து டைப் வச்சுருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டிலாம் உங்களால் படிக்க முடியும். நீங்கள் வேலை பார்த்துட்டே உங்களால் ஹையர் எஜுகேஷனையும் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி HCL வந்து சில காலேஜஸோட டைப் வச்சுருக்காங்க. அதாவது பிட்ஸ் பிலானி, சாஸ்திரா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா IMM நாக்பூர், இந்த மாதிரி காலேஜஸோட HCL டைப் வச்சுருக்காங்க. அதனால நம்மளால் வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் 1 year கோர்ஸ் முடித்ததுக்கப்புறமும் உங்களால் காலேஜஸை கண்டினியூ பண்ண முடியும். அதாவது இன்டெகிரேட்டட் பேச்சுலர்ஸ் டிகிரிஸும் பண்ண முடியும், அதே மாதிரி மாஸ்டர் டிகிரிஸும் பண்ண முடியும். இந்த காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCA, MCA, MSc இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களால் படிக்க முடியும். அதோட டூரேஷனும் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜோட என்னென்ன கோர்ஸ் படிக்க முடியும், என்னென்ன அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், டூரேஷன் எல்லாமே அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணால் இதில் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ். இப்போ காலேஜ் ஃபீஸ் வந்து யார் பே பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து 1 year வந்து ட்ரைனிங் முடிச்சிருப்பீங்க, HCLல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ HCLல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஒரு டவுட் வரும், காலேஜ் ஃபீஸ் யார் பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா HCLே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்ஷியல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்போ காலேஜ் ஃபீஸ் சப்போஸ் 1 lakh இருந்ததுன்னா 50,000 அவங்களே பே பண்ணுறாங்க. உங்களுக்கு
உங்களுக்கு 50,000 அவங்க கொடுத்துருவாங்க. மீதி 50,000 மட்டும் உங்கள் கையிலேருந்து கட்டினா போதும் காலேஜ் ஃபீஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து HCLோட டெக்பி வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட் போய்க்கோங்க. அங்கே போயிட்டீங்கன்னா ஹோம் போயிட்டீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்ட்டு இருக்கு. அந்த அப்ளை நவ்வை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன், அதை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹோமில் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து டெக்பீஸா ஜாயின் பண்ணி அவங்க வந்து டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் டெக்பியாக போன வருஷம் முந்தின வருஷம்லாம் ஜாயின் பண்ணி அவங்க சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பாங்க. அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சால் இதை போய் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வீடியோஸும் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் ஐடி சர்வீசஸில் என்னென்ன ஜாப்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத போய் பார்க்கணுன்னா இங்கே போய் பாருங்கள். அதே மாதிரி டிஜிட்டல் ப்ராசஸ் சப்போர்ட்டில் போய் பார்க்கணுன்னா இங்கே போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இந்த ப்ரோக்ராம் வந்து 12 months ஆஃப் ப்ரோக்ராம் ட்ரைனிங், என்ட்ரி லெவல் ஆஃப் ஐடி சர்வீசஸ்ஸு அண்ட் டிஜிட்டல் சப்போர்ட் ரோல்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா அண்ட் கனடா இதெல்லாமும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமை. அதை தவிர பார்த்திங்கன்னா கீழே ப்ரோக்ராம் டூரேஷன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 12 months. ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா 10,000 per month கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் சேலரியும் 2.2 lakhs per annum கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனும் நீங்கள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி ஜாப் அஷூரன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் அவங்க தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரியல் டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபோட்டஸில் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்பியை பற்றி கிளியராக அவங்க ஏற்கனவே வந்து இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அண்டர்கோ 12 months ட்ரைனிங்கும் கொடுத்துருப்பாங்க இங்கேயும். அதுக்கப்புறம் எப்படி இதை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி செக் பிஃபோர் யூ அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எப்படி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை நவ்னு கொடுங்க. நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபார்ம் தான் வரும். இதில் வந்து என்டர் நேம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபுல் நேம் கொடுக்கணும். அதாவது சப்போஸ் உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அந்த ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுங்க. இல்லை கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த லைசன்ஸில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுங்க. அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் வந்து வேலிடான இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர் உங்களை ரீச் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பராக இருக்கிற நம்பர் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டு கொடுங்க. தமிழ்நாடுலேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுங்க. அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து செலக்ட் போர்டு, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ அதாவது சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கலாம், இல்லை தமிழ்நாடு போர்டில் படிச்சிருக்கலாம், இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். எந்த போர்டில் நீங்கள் படித்து பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த போர்டு கொடுங்க. சப்போஸ் நீங்கள் படித்து பாஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த போர்டு கொடுங்க. அதே மாதிரி ஸ்கூல் நேம், உங்களோட ஸ்கூல் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் எந்த இயரில் பாஸ் பண்ண இப்போது 2020-24 தான் பாஸ் பண்ண போகிறீங்கன்னா 2020-24 கொடுங்க. சப்போஸ் 2023 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2020-23 கொடுங்க. அதே மாதிரி உங்களோட பர்சன்டேஜ் 12th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. இந்த யூடியூப் மூலமாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதர்ஸ்னு கொடுத்து அடுத்தது வந்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள். அதனால் கண்டிப்பாக எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர்னு கொடுத்து அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணோன்னா தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் வித் HCL டெக்பின்னு வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் டு ஹோம்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கிளிக் ஹியர் டு வெரிஃபிகேஷன் இமெயில் கேட்கும். நீங்கள் கிளிக் ஹியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு போகும் அந்த மெயில் ஐடிக்கு. மெயில் ஐடியில் போயிட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை நவ்னு கொடுங்க. இங்கே அப்ளை நவ்னு கொடுத்தோன்னே இந்த ஃபார்மில் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்புறம் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அப்புறம் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இதை தவிர சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனும் கொடுத்துட்டு தேங்க்யூன்னு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு இது வந்து HCL டெக் பியோட இது முன்னாடியே அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும், நோன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி தெரியும்னு கேட்பாங்க. எம்ப்ளாயி ரெஃபர்னால் எம்ப்ளாயி ரெஃபர்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா அதர்ஸ்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது உங்கள் அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸ் கேட்கும், உங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸும் அம்மாவோட டீட்டெயில்ஸும் கேட்கும். அதை வந்து கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்க்கு வந்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் எதுவோ அதை கிளியராக கொடுங்க. அதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிறதோ இல்லை ஆதார் கார்டில் இருக்கிறதோ இல்லை பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் எது நமக்கு கவர்மெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதே அட்ரஸ் தான் உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸான்னு கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் என்னென்ன மார்க்ஸ் வாங்கினீங்க, எந்த ஸ்கூலில் படித்தீங்க, உங்கள் ரோல் நம்பர் என்ன, அப்புறம் உங்கள் பர்சன்டேஜ் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் 12th வந்து ஏற்கனவே 2023 முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. இப்போ தான் படிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் மார்க்ஸ் கொடுத்து அப்படியே டேரெக்டாக நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் டீட்டெயில்ஸ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக இப்போ எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்னால் நீங்கள் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேஷன் கார்டோ இல்லாட்டி ஆதார் கார்டோ இந்த மாதிரி லைசன்ஸோ இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அட்டாச் பண்ணுங்கிறது தேவையில்லை. அதுக்கப்புறம் கிளிக் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். டிக்ளரேஷனில் டிக் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரெஜிஸ்டர்னு வரும், ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரெஜிஸ்டர் பண்ணோன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ரெஜிஸ்டர் கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ரிலேட்டிவ்லையோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ யாராவது இந்த வருஷம் 12th முடிக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை போன வருஷம் 12th முடித்தவங்க இருப்பாங்க. அவங்களும் ஐடி வரணும்னு விரும்பினாங்கன்னா அவங்களாலையும் ஐடி வர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக அதனால் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வரப்போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.